ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். என்னடா மேலே கேல்குலேட்டர்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கேல்குலேஷன் ட்ரிக்ஸ் போக முன்னாடி ஒரு கேல்குலேட்டரில் நார்மலாக என்னென்ன சிம்பிளாக பார்ப்போமோ அதை பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இது வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், இது வந்து நம்மளை நம்பரை மைனஸ் பண்ணுறதுக்காக, மல்டிப்ளிகேஷன் இது வந்து கேல்குலேட்டரில் எக்ஸ் சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ டிவிஷன் இது கேல்குலேட்டரில் இந்த மாதிரி சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ்னா ஒரு நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0.04 அப்படின்றத பர்சன்டேஜில் எழுதுனா இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதோடைய பர்சன்டேஜ் வந்து 4%. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ்னா ஒரு நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ண அந்த ஃபிகர் தான் வந்து பர்சன்டேஜ். இதை வந்து நான் பேக் டு நார்மல் நம்பராக மாற்றினோன்னா இதை வந்து 100ஆல் நான் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணால் 0.04. இதான் வந்து அதோடைய நார்மல் நம்பர். இது வந்து அதோடைய பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும், பர்சன்டேஜிலேருந்து நார்மல் நம்பருக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள். நம்மளுக்கு ஆன்சர் வரப்போ நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் லைக் அப்ளை பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட்னா பேசிக்காக இதை தான் மீன் பண்ணுது. ஸோ இதில் வந்து செகண்ட் ரூட்டை வந்து மீன் பண்ணுது. ஓகேவா? அண்ட் தென் இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான திங். ஸோ இட் கோனா சேவ் a lot of time for you. m ப்ளஸ் m மைனஸ் mr இல்லை mrc அப்படின்னு சொல்லுவாங்க மெமரிக்கலியாக. பட் மோஸ்ட்டாக சில பேருக்கு வந்து இந்த ரெண்டாப் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரே பட்டனாக mrc அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். I'll get there. அண்ட் தென் சில கேல்குலேட்டரில் இந்த கிராண்ட் டோட்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்காது. பட் இந்த கிராண்ட் டோட்டல் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எப்பப்போலாம் வந்து ஈக்குவல் டு சிம்பிள் அமுக்குறீங்களோ அந்த நம்பர்லாம் வந்து அதை சேவ் பண்ணிக்கும், அதை நம்ம டோட்டல் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேல்குலேட்டரில் நான் போடுறேன் பாருங்களேன். ஸோ 5 இன்ட்டு 1 ஈக்குவல் டு கொடுத்துறேன் ஒரு தடவை 5. அதுக்கப்புறம் 2 + 2 ஈக்குவல் டு 4. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அப்போ 5 இருந்துச்சு, செகண்ட் ஈக்குவல் டு அப்போ 4 இருந்துச்சு. இப்போ கிராண்ட் டோட்டல் போட்டால் எவ்வளோ வரும்? 9 வரணும். 9 வந்துச்சா? ஸோ பேசிக்காக ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்த பிறகு வர நம்பரை ஓவராலாக டோட்டல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்ட்டு 1 ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவல் டு 5, 8 இன்ட்டு 1 ஈக்குவல் டு, செகண்ட் வந்து 8. ஸோ 5 and 8 13 வரணும். இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், 1 இன்ட்டு 1. ஸோ 5, 8 + 1 இதான் வந்து 3 வாட்டி நான் ஈக்குவலுக்கு அப்புறம் வந்து ஆன்சர். ஸோ இது மூணுத்தையும் நான் டோட்டல் பண்ணணும்னா ஒன்னாக டோட்டல் பண்ணாமல் ஜஸ்ட் கிராண்ட் டோட்டல் போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும், 14 வந்துடும். கரெக்டாக? ஸோ இதான் வந்து அந்த கிராண்ட் டோட்டல் சொல்லுது. இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணலாம். லெட்ஸ் வெயிட். அதுக்கப்புறம் சேஞ்ச் சைன், அதாவது ஒரு நம்பரை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, பட் அதோடைய சைனை வந்து மாத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிவைடட் பை 2 போட்டிங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 5 வரும். சரி, பட் எனக்கு வந்து +5 வேணாம், நான் வந்து இதை -5ஆக மாற்றணும்னா எப்படி மாற்றுறது? தட்ஸ் ஆல். இப்போ அதே நான் பண்ணுறேன். 10 டிவைடட் பை 2 போட்டேன், ஈக்குவல் டுனா 5 வந்துருச்சு. பட் இது எனக்கு +5 வேணாம், எனக்கு -5 வேணும்னா ஐம் கோனா ப்ரெஸ் திஸ் பட்டன். ஓகேவா? ஸோ அதான் வந்து சேஞ்ச் சைன். அடுத்து ஆல் கிளியர் எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே வேணாம், பேக் டு 0 பண்ணணும்னா ஆல் கிளியர் பண்ணும். இது வந்து பேசிக் ஒரு கேல்குலேட்டரில் இருக்க என்னென்ன பட்டன் அதோடைய ஃபங்க்ஷனு. அண்ட் தென் இதில் வந்து நம்ம m+ மட்டும் பார்க்கல, அது எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு நம்ம சம்மை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் இந்த m+, m - mr, mc வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் சால்வ் பண்ணலாம். இந்த சம்மில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஸோ இதை நார்மலாக நம்ம சால்வ் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? ஒவ்வொன்றையாக வந்து சால்வ் பண்ணி, ஸோ எப்படி? ஸோ மேபி கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இது சின்ன நம்பராக இருக்குது, நம்ம அப்படியே போட்டலாம். 5 × 7 வந்து 35. இதை பெரிய நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஸோ 5 × 7 35 இப்படி எழுதுவோம். அது 12 டிவைடட் பை 3 அப்படின்னா 4. ஓகே, 4. அடுத்தது 8 + 2. சார் 8 + 2 கூட உங்களுக்கு தெரியாதா சார்? அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு காட்டேன். 10 ஸோ -10. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? இதை 2 35 + 4 39, -10 அப்படின்னா 29. ஸோ இப்படி வந்து நம்ம ஆன்சர் போடுவோம். கரெக்டாக? பட் இதை வந்து நம்ம எக்ஸாமில் பண்ணி ஒவ்வொரு சம்முக்கும் இதே போட்டால் டைம் அப்படியே போயிடும். 100 மார்க்ஸ் கொஸ்டின் கூட அட்டன் பண்ண வெறும் 40, 30 தான் அட்டன் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு மொத்தம் 100 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து வெறும் 120 மினிட்ஸ், அதாவது 2 hours. ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1.2 மினிட்ஸ் தான். ஸோ இதுக்கு மேலே செலவு பண்ணிங்கன்னா
அது வந்து வேஸ்ட். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த ஒரு 1.2 மினிட்ஸ்லேயே நான் சால்வ் பண்ணோன்னா இந்த மாதிரி எழுதுனா என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் நம்ம we are gonna யூஸ் the m plus m minus. இந்த m plus m minus யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம கொடுத்துருக்க இந்த கொஸ்டினை பார்ட்டாக பிரிச்சிடும். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட் சால்வ் பண்ணும்போது என்ன சைனில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 + 7, 5 × 7 35, ப்ளஸ்ஸா மைனஸா? ஆப்வியஸ்லி ப்ளஸ்ஸு. இங்கே 12 / 3 4, அதுவும் வந்து ப்ளஸ்ஸு. இங்கே 8 + 2 10, பட் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ். ஸோ அதை பார்ட்டாக பிரிச்சுட்டு அதோடைய ப்ளஸ்ஸா மைனஸான்னு சிம்பிள் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இதே சம்மை நம்ம கால்குலேட் யூஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் சிங்கிள் ஒரு லெட்டர் கூட எழுதாமல், சிங்கிள் நம்பர் கூட எழுதாமல் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ 5 × 7, 5 × 7, அண்ட் இதோடைய ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அதனால் I'm gonna யூஸ் m +. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 12 / 3, அண்ட் அகெயின் இது வந்து ஆன்சர் அந்த பார்ட்டுடைய ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும், அதனால் m +. நெக்ஸ்ட்டு 8 + 2 வந்து 10, பட் அதுக்கு முன்னாடி வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ நான் அந்த பார்ட்டோடைய ஆன்சர் வந்து மைனஸில் வருது, அதனால் I'm gonna யூஸ் m-. ஸோ சிம்பிளாக ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து நான் கால்குலேட் பண்ணிவிட்டு m + m- அந்த மாதிரி போடுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் த சைன். அவ்வளோதான் சிம்பிள். பார்ட்டாக பிரிக்கணும், ப்ளஸ்ஸாக மைனஸாக பார்த்துட்டு m + m- அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஃபைனலாக இப்போ என்ன இருக்குன்னா, இந்த பார்ட் நான் போட்டுட்டு m + கொடுத்தேன்னா, ஸோ அது போய் இங்கே போய் சேவ் ஆயிரும். அடுத்து இந்த பார்ட் போட்டுட்டு m + கொடுத்தேன்னா அது போய் இங்கே சேவ் ஆயிரும். இந்த பார்ட் போட்டுட்டு m- கொடுத்தேன்னா அது போய் சேவ் ஆகும். ஸோ இது எல்லாமே இங்கே சேவ் ஆகிருக்கும். இதை வந்து நான் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு I'm gonna யூஸ் MRC அப்படின்னு இங்கே இருக்கும். இங்கே MRன்னு போட்டிருக்கேன். ஸோ 29. நான் பேப்பரை தொடவே இல்லை, பட் ஐ காட் த ஆன்சர் 29. ஓகேவா? ஸோ இந்த m + m-. இதை பேஸ் பண்ணி இன்னும் 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது? 10 × 3, அண்ட் அது சிம்பிள் வந்து ப்ளஸ். கரெக்டாக? ஸோ m +. அதுக்கடுத்தது 20 / 4, அது வந்து m +. அதுக்கடுத்தது 5 + 1, அது வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ். ஸோ MRC. ஸோ அதோடைய ஆன்சரும் 29 தான் வருது. சிம்பிள். நான் சால்வ் பண்ணுறேன், ஓகே? நீங்களும் வந்து உங்களோட எண்டில் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம ஆன்சர் கரெக்டாக தான் மேட்ச் பண்ணிக்கலாம். 7 × 8, m +. அதுக்கடுத்தது 50 / 10, அது வந்து மைனஸில் வருது, m-. அடுத்தது 15 - 3, அது வந்து m +. ஸோ டோட்டல் பண்ணால் 63 வருது. பர்ஃபெக்ட். ஸோ நம்ம ஒரு சிங்கிள் திங்கை கூட நம்ம பேப்பரில் எழுத, வெறும் கேல்குலேட்டரை வச்சே வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு 12.5 + 7.5, இது ரெண்டையும் வந்து ஆன்சர் டோட்டல் பண்ணால் வந்து m + தான் வரும். கரெக்டாக? m +. அதுக்கப்புறம் அதை மல்டிப்ளை வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நம்ம இதை நான் கேன்சல் அவுட் பண்ண போகிறேன், m-. ஸோ இப்போ என் மெமரியில் எதுவுமே சேவ் ஆகலை, ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சேவ் பண்ண போகிறேன். × 2, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 12.5 + 7.5, இது வர ஆன்சர் இருக்குல்ல, ஸோ இது மொத்தத்தையும் நான் ஒரு பார்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறேன். × 2, இந்த ஆன்சர் இருக்குல்ல, இதை வந்து நான் m +ஆக போட போகிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு 35 - 35 / 7, m-. அதுக்கப்புறம் 8 × 3.5, m +. அதுக்கப்புறம் MRC, அது வந்து 63 வருது. 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒவ்வொன்றையும் m + m- போட்டேன், அண்ட் தென் அதோடைய ஆன்சரும் 63. ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வாட்டி பார்த்து பார்த்து போகிறது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து அந்த பழக்கிட்டு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிரும். டப்புன்னு வந்து லைக் அந்த நம்பரை அடிச்சுட்டு m + m- அப்படி வந்து சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சம். அதாவது m + m- MRC யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சம்மை எப்படி நம்ம பேப்பரில் ஒரு நம்பரும் எழுதாமல் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து காம்ப், லைக் எக்ஸ்போனன்ட்ஸ். பவர்ஸில் வந்து ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி கேல்குலேட்டரில் ஈஸியாக போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 5^10 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போட முடியாதுல்ல, 5 × 5 × 5 × 5 × 5 அப்படின்ட்டு 10 டைம்ஸ் போடணும். இதை வந்து எப்படி கேல்குலேட்டரில் சிம்பிளாக போடலாம்னா, இந்த மாதிரி பவரில் இருந்துச்சுன்னா கேல்குலேட்டரில் 5 அப்படின்றத ஒரு தடவை அடிங்க, 5. அதுக்கப்புறம் ப்ரெஸ் எக்ஸ் பட்டன், அதாவது மல்டிப்ளை பட்டன் ஒரு தடவை. அதுவே சில கேல்குலேட்டர் இருக்கும்,
அதில் வந்து கே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ என்னன்னா நீங்கள் 2 வாட்டி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 டபுள் டைம் பண்ணால் மேலே டிஸ்பிளேல கே வரும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் 5, அதுக்கப்புறம் ப்ரெஸ் எக்ஸு. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேல்குலேட் இருந்துச்சுன்னா 2 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 10 இருக்குல்ல, ஸோ 10 - 1 எவ்வளோ? 9. 9 டைம்ஸ் வந்து யூ ஹேவ் டு ப்ரெஸ் திஸ் எக்ஸ் பட்டன். லைக் யூ ஹேவ் டு ப்ரெஸ் த ஈக்குவல் டு பட்டன், சாரி. ஸோ 5 மல்டிப்ளை அதை ப்ரெஸ் பண்ணோம். இதுவே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேல்குலேட்டர்னா 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இதை 9 டைம்ஸ் வந்து நீங்கள் ஈக்குவல் டு சிம்பிளை ப்ரெஸ் பண்ணோம். ஏன் 9 டைம்ஸ்னால் இங்கே 5க்கு மேலே வந்து 10 இருக்குது கரெக்டாக. ஸோ 10 - 1 9. ஸோ அதனால் 9 டைம்ஸ். ஸோ இங்கே வந்து நான் 9 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 97,65,625. இதை பேஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணலாமா? ஸோ இங்கே அதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எக்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல் டு பட்டனை நீங்கள் n - 1 டைம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொரு நம்பர் போகிறேன். 3 பவர் 7 இருக்குன்னா 3 ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எக்ஸ் பட்டன் அமைக்கிட்டு ஈக்குவல் டு பட்டனை 6 டைம்ஸ் டைப் பண்ணோம். ஏன் 6 டைம்ஸ்னால் இங்கே பவரில் வந்து 7 இருக்குது. 7 - 1 வந்து 6 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ 2 பவர் 5 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 2 வந்து டைப் பண்ணுவோம். கரெக்டாக 2 டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பட்டன் நம்ம டைப் பண்ணுவோம். மல்டிப்ளை பட்டன் டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு பட்டன் எத்தனை வாட்டி? 5 டைம்ஸா? 4 டைம்ஸ் தான் பண்ணணும். 1 பண்ணால் 4 வருதா? 2 3 4 அப்படின்னா 32 வந்துருச்சு. கரெக்டாக? சிம்பிள். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள். 5 பவர் 4 இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பட்டன் ப்ரெஸ் பண்ணுவேன். இது ஈக்குவல் டு வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுவேன். 1 2 3 625 வந்துருச்சு ஆன்சர். ஸோ ஒரு எக்ஸ்போனண்ட்டில் இருந்துச்சுன்னா சிம்பிள். அந்த நம்பர் கீழே கொடுத்துருக்க நம்பர் எழுதணும். அதை வந்து நம்ம மேலே இருக்க அந்த எக்ஸ்போனண்ட் இருக்க அந்த ஃபிகரில் -1 பண்ணி அந்த ஃபிகரை வந்து அத்தனை வாட்டி டைப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பவர் 5 இருக்குன்னா 10 டைப் பண்ணிவிட்டு மல்டிப்ளை அதை 4 டைம்ஸ் வந்து ஈக்குவல் டு பட்டனை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது, சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து m+ம் யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் இதையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ்போனண்ட்டில் இருக்கிறதையும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இட்ஸ் கோனா பி ஃபன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பவர் 4 இருக்குது. ஸோ 2 வந்து டைப் பண்ணிவிட்டேன். அப்புறம் பவர் 4 இருக்கனால 3 டைம்ஸ் வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 2 3. இதை வந்து நான் ப்ளஸ் சிம்பிள் தானே இருக்குது. ஸோ m+. சிம்பிள். நெக்ஸ்ட்டு 3 பவர் 3. 3 இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணும். 1 2 m+. நெக்ஸ்ட்டு 5 பவர் 2. ஸோ இன்ட்டு 2 இருக்கனால வெறும் ஒரு டைப் மட்டும் பண்ணால் போதும். 25. இது வந்து முன்னாடி வந்து நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது, அதனால் I'm gonna press m-. ஸோ ஆன்சர் வந்து 18. See, I didn't use the paper at all. வெறும் calculator மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு I solved this. ஒரு ட்ரிக்கியான ஒரு பெரிய சம்மை வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, let's solve the next question. நீங்களும் சால்வ் பண்ணுங்கள், உங்களால் முடியுதான்னு பாருங்கள். அதுக்காக தான் நான் நிறைய ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணும். 1 2. இது வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் சைனில் வருது, அதனால் m+. நெக்ஸ்ட் வந்து 2 மல்டிப்ளை 1 2 5 இருக்குது அப்படின்னா 4 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும். 1 2 3 4 m-. ஆன்சர் மைனஸில் வருது. அதுக்கு 6 பவர் 2 இருக்குது அப்படின்னா ஒரு டைம் வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். அண்ட் ஆன்சர் ப்ளஸில் இருக்குது m+. MRC வந்து 68. சிம்பிள். ஐ டிடன்ட் யூஸ் த பேப்பர். செகண்ட் முடிஞ்சிருச்சு. தேர்டு 3 வந்து பவர் 4 அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து நான் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணும். 1 2 3 m+. நெக்ஸ்ட் வந்து 10 பவர் 2 அப்படின்னா ஒரு டைம் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 100. ஆன்சர் வந்து ப்ளஸ் சைனில் இருக்குது m+. அதுக்கடுத்து 2 பவர் 6 இருக்குது அப்படின்னா 2 மல்டிப்ளை வித் ஈக்குவல் டு பட்டனை 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும். 1 2 3 4 5. ஆன்சர் வந்து மைனஸில் இருக்குது, அதனால் மைனஸ். MRC வந்து 117. சிம்பிள். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சரை பார்க்காம நீங்கள் இன்னொரு தடவை சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? கேல்குலேட்டரில் பேப்பரை யூஸ் பண்ணாமல் பெண்ணை யூஸ் பண்ணாமல் வெறும் கேல்குலேட்டரை வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் ஆர் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ். அதாவது ஒரு நம்பர் வந்து இந்த மாதிரி இருக்குது, 10 பவர் -5 இந்த மாதிரி இருக்குது, இல்லைனா 1 டிவைடட் பை 10 பவர் 5 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து நம்ம கேல்குலேட்டரில் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம்.
ஸோ ஒரு 10 பவர் ஒரு நம்பர் வந்து இங்கே இருக்குன்னா அதை வந்து நம்ம இப்படி எழுதலாம் 1/10 பவர் n. ஸோ கீழே வரும்போது வந்து அந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அதே மாதிரி லெட்ஸே ஒரு நம்பர் வந்து இங்கே இருக்குது இப்படி 1/2/5 அப்படி இருக்குன்னா இது வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போனால் சிம்பிள் வந்து மாறும் 2⁻−5. ஓகேவா? ஸோ இதை வந்து இப்படியும் எழுதலாம். இது அதாவது ஒரு நம்பர் மேலேருந்து கீழே போகிறப்ப நெகட்டிவ் சைனாக மாறும், அதாவது ஆப்போசிட் சைனாக மாறும். ஸோ இது வந்து கீழே வரும்போது +5 ஆயிடுச்சா, மேலே வரும்போது -5 ஆகும். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் நம்பர் இருந்துச்சுன்னா இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் இல்லை ரெசிப்ரோக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம 2 வேல பண்ண போகிறோம். ஒன்று வந்து நார்மல் வே. ஸோ நான் வந்து இப்படி இருக்குது ஒரு நம்பர் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுத போகிறோம். அதாவது 1/2/5 பிகாஸ் நெகட்டிவில் மேலே வந்து நெகட்டிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம கேல்குலேட்டரில் போட முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால் நார்மலாக கேல்குலேட்டர் போடுற வேல கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ -5 இருந்துச்சுன்னா அதை வந்து 1/2/5 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பிகாஸ் நம்மளால் 2/5 வந்து கேல்குலேட்டரில் போட முடியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சம் இருந்தால் இந்த மாதிரி எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிங்க. 2/5 எப்படி பண்ணோம்? 2 இன்ட்டு ஈக்குவல் டு பட்டன் வந்து 4 டைம்ஸ் பண்ணணும். கரெக்டாக? ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 32 வருது. ஸோ 1/32. அதுக்கப்புறம் இதை வந்து m+ல் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 1/MRC 32 ஈக்குவல் டு பண்ணால் ஆன்சர் வந்து 0.03125. ஸோ என்ன பண்ணேன்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைக் கேல்குலேட்டரில் பண்ண முடியாத ஒரு ஃபிகரை வந்து நான் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிகராக கன்வெர்ட் பண்ணேன். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை வந்து நான் போட்டுட்டு அதை வந்து 1/, அந்த ஆன்சர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டேன். இதான் வந்து 1 வே. இங்கே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு சம்மில் இந்த மாதிரி x⁻n கொடுத்துருக்காங்க, பட் அதில் வந்து பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது, இல்லை இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம்னா எப்படி ஆன்சர் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்க அந்த ஃபிகரை வந்து கண்டுபிடிங்க. 4/5 இருக்குன்னா 4 இன்ட்டு 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிரும். அதை வந்து நம்ம நார்மல் நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 1/1024னா 00000097656 இந்த ஆன்சர் வந்துச்சா? இதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அதாவது டிவைடட் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்தா இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டுமே ஒரு செப்பரேட் டைப்பாகவே ட்ரீட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு 1/4/5 அப்படின்னா ஒரு சம் இருக்குன்னா நான் என்ன பண்ணேன், 4/5 ஆன்சர் கண்டுபிடிச்சேன் 1024. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 1/1024 அப்படின்னு கேல்குலேட் பண்ணேன். கரெக்டாக? பட் இதை ஈஸியாகவும் கேல்குலேட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு 1/4/5 போடாமல் இந்த 4/5 வந்து கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதை அப்படியே நம்ம மேலே, அதாவது 1/1024 கேல்குலேட் பண்ணுறதுக்கு வெறும் டிவைடட் பை அந்த பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவல் டு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அந்த ஆன்சர் வந்துடும். அதாவது கீழே இருக்க நம்பர் அப்படியே மேலே வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நான் சொல்கிறேன். இப்போ 4/5 இருக்குது அப்படின்னா 4 இன்ட்டு 4 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன். 1 2 3 4 1024 வந்துருச்சு. இப்போது நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு 1/1024 போடுவேன் நார்மலாக. பட் இப்படி பண்ண தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாக டிவைடட் பை பட்டன் அமைக்கிட்டு ஈக்குவல் டு பட்டன் நமக்குனாலே இந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அதான் வந்து அந்த மேஜிக். ஸோ அப்படின்னா இதில் வந்து நம்ம 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒன்று, ஒரு நம்பர் வந்து நெகட்டிவில் இருக்குது இல்லைனா அந்த ரெசிப்ரோக்கலாக இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நம்ம கீழே இருக்க நம்பரை வந்து கண்டுபிடிச்சிட்டு நார்மல் வேலஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை 1/, அந்த x⁻n அந்த நம்பரை போடுவோம். இது வந்து நார்மல் வே. அதுலேயே அந்த நார்மல் மெத்தட்லேயே ஒரு லாஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டுபிடிச்சிட்டு 1/, போடாமல் இந்த கண்டுபிடிச்சிங்களா, கண்டுபிடிச்ச பிறகு ஜஸ்ட் ப்ரெஸ் டிவைடட் பட்டன் அண்ட் தென் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே இந்த நம்பர் வந்து மேலே போயிடும். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து நான் 1/5/2 அப்படின்னு போடுறேன்னா நான் என்ன பண்ணணும், 1/25 அதுக்கப்புறம் 1/5 எவ்வளோன்ட்டு நான் கண்டுபிடிப்பேன். அப்படி பண்ணாமல் நீங்கள் எதுவுமே எழுதாமையே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத போடுங்க. 5/2 எவ்வளோ, 5 இன்ட்டு 5 வந்து 25. இதை வந்து நான் அப்படியே மேலே கன்வெர்ட் பண்ணேன்னா ஐம் கோனா ப்ரெஸ் டிவைடட் பட்டன் அண்ட் தென் ஈக்குவல் டு பட்டன்.
எவ்வளோ வருது 0.04. இது வந்து நான் நார்மலாக 1 டிவைடட் பை 25 போட்டால் எவ்வளோ வருது, அதுவும் 0.04. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஈஸியான எஃபிஷியண்ட்டான வே. அதாவது ஒரு கீழே இருக்க நம்பரை நான் மேலே கொண்டு வரணும்னா ஜஸ்ட் ஐ நீட் டு ப்ரெஸ் டிவைடட் பை பட்டன் அண்ட் தென் ஈக்குவல் டு பட்டன். ஓகேவா? ஸோ இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 டிவைடட் பை 10 இன்ட்டு 5 அப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், 10 இன்ட்டு 5 அந்த நம்பரை போட்டுட்டு இதை வந்து நான் மேலே கொண்டு போகணும். கரெக்டாக? ஸோ மேலே கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை ஈக்குவல் டு அப்படின்னா 0.02 வந்துருச்சு. அதை வந்து ஐ நீட் டு மல்டிப்ளை தட் வித் 2, 0.04. நார்மல் வேஸில் பண்ணோன்னா 2 டிவைடட் பை 50 எவ்வளோ வருது, 2 டிவைடட் பை 50 0.04. ஸோ இப்படியும் போடலாம், பட் நான் இந்த நோட்டில் எழுதாமல் ஜஸ்ட் கேல்குலேட்டரில் இப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து இதே டைப் ஆஃப் கொஸ்டினை இன்னொரு வேல வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம இதில் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் இந்த மெத்தடை விட்டுருங்க. ஓகே, மெத்தட் 1 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெட்ஸ் ஒரு நம்பர் வந்து அதே மாதிரி, அதாவது பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படி இல்லைனா இதை வந்து இதே மாதிரி எழுதலாம். கரெக்டாக? ரெசிப்ரோக்கல் இருக்குன்னா இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது இன்னொரு மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக 1 டிவைடட் பை 10 அப்படின்னு கால்குலேட்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 டிவைடட் பை 10. அதுக்கப்புறம் இல்லை பவரில் வந்து 5 இருக்குது கரெக்டாக, அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆடு லைக் ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3 4 5 அப்படின்னா இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நார்மலாக 10 பவர் 5னா நம்ம என்ன பண்ணுவோம், 10 போட்டுட்டு லைக் மல்டிப்ளை பட்டன் போட்டுட்டு ஈக்குவல் டு 4 டைம்ஸ் வந்து டைப் பண்ணுவோம். கரெக்டாக? பட் இதே வந்து தலைகீழ கீழே இருந்துச்சுன்னா அந்த 10 பவர் 5 ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ்லேயே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் n-1 டைம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பவர் 5 இருக்குது, இன்னொன்று 1/10 பவர் 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தை நம்ம எப்படி பண்ணுவோம், இதை வந்து 10 போட்டுட்டு எக்ஸ் போட்டுட்டு 4 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இதுவே 1/5 இருந்துச்சுன்னா 1 டிவைடட் பை 10 போட்டுட்டு ஈக்குவல் டு 5 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். இதான் வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து நார்மலாக இருக்குது, அதனால் n-1 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் ஈக்குவல் டு பட்டனை. கரெக்டாக? இது 1 டிவைடட் பை 5 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலேட்டில் இருந்தால் 1 டிவைடட் பை 10 போட்டுட்டு ஈக்குவல் டு அந்த பட்டனை 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். 5 டைம்ஸ் எதுக்கு, ஏன்னா இந்த 10 மேலே 5 டைம்ஸ் வந்து போட்டிருக்கு. இங்கே ஏன் 4 டைம்ஸு, 10 மேலே 5 போட்டிருக்கு, 5 - 1 வந்து 4 டைம். ஓகேவா? இது வந்து நார்மல் வே. இது வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்குது, அதாவது 1/10 பவர் 5 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபியூஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா லீவ் இட், டூ வித் இந்த ஃபஸ்ட் மெத்தடில் எப்படி போட்டிருக்கோமோ அது மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அதே தான், அந்த எக்ஸ் நம்பரை டிவைட் போட்டுட்டு ஈக்குவல் டு அந்த என், அந்த எக்ஸ் பவரில் எண்ணில் இருக்குல்ல 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் என், இதில் என் வந்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 3 வந்து நம்ம 1/2 பவர் 3 போடலாம். கரெக்டாக? ஸோ 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணோம், 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3 125. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு 5 பவர் 2னா 1/5 பவர் 2ன்னு போடலாம். 1 டிவைடட் பை 5 எத்தனை வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணோம், 1 2 0.04. சிம்பிள் தானே? ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின். 3 பவர் -4 இதை வந்து 1/3/4ன்னு போடலாம். நான் வந்து மெத்தட் 1 படி போடுறேன். ஸோ இது வந்து 3 பவர் 4 வந்து நான் எப்படி போடலாம், 3 இன்ட்டு பவர் 4ல் இருக்குது அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். 1 2 3. அதுக்கு அடுத்தது இதை வந்து நான் மேலே கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் லைக் டிவைடட் பை ஈக்குவல் டு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ 1.0123 அதான் வந்து நம்ம கேல்குலேட்டர்லேயே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 5/3. இப்போது அதை 1 டிவைடட் பை 5/3 போடணுன்னா இது மெத்தட் 1லேயும் நான் சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5/3 போடு, 5 பவர் 3 வந்து சால்வ் பண்ணுவேன். 5 இன்ட்டு ஈக்குவல் டு பட்டன் வந்து 2 டைம், அது வந்து டிவைடட் பை ஈக்குவல் டு போட்டால் 0.008. சிம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த சம் சால்வ் பண்ணலாம். 3 பவர் 2 டிவைடட் பை 7 பவர் 3. ஸோ ஃபஸ்ட்டு 7 பவர் 3 வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். 7 இன்ட்டு ஈக்குவல் டு வந்து 2 டைம்ஸ் 1 2 மேலே கொண்டு போனோன்னா டிவைடட் பை ஈக்குவல் டு அதை வந்து 3 பவர்ஸ் 3 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னா 0.02623. ஓகே, சிம்பிள். இது வந்து மெத்தட் 1ல் சால்வ் பண்ணோம். இப்போ மெத்தட் 2ல் சால்வ் பண்ணோன்னா நான் டேரெக்டாக இதை வந்து 1/3 பவர் 4ன்னு டைப் பண்ணலாம். கரெக்டாக?
ஸோ 1 டிவைடட் பை 3 எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணோம் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் 1 2 3 4 ஸோ 0.0123 அதே தான் ஆன்சர் வருது. இப்போ அதே மாதிரி 1 டிவைடட் பை 5 எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ண ஈக்குவல் டு 3 வாட்டி 1 2 3 0.008. நெக்ஸ்ட் இது இதை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த 1/7 பவர் 3 வந்து சால்வ் பண்ணுறேன். 1 டிவைடட் பை 7 பவர் 3 அப்படின்னா 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணோம் 1 2 3 அதுக்கப்புறம் மல்டிப்ளை வித் 3 மல்டிப்ளை வித் 3 0.0262 சிம்பிளாக தானே இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு மெத்தட்லேயும் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம் வித்தவுட் ரைட்டிங் எனி திங் இன் த பேப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் த ரூட்ஸ் ஆஃப் த நம்பர். ஸோ இதை வந்து ரெண்டாக பிரியும். ரூட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி, இந்த ரூட்டில் இந்த நம்பர் இருக்குல்ல, இதை வந்து nth ரூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லெட்ஸ் சே இந்த நம்பர் வந்து செகண்டு இந்த மல்டிப்ளையர் இருக்குது, அதாவது 2 4 8 16 2 பவரில் இருக்க மாதிரி அர்த்தம். 32 64 128. ஸோ இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஒரு வேல போடுறோம். இது தவிர அதர் நம்பர்ஸ் ரூட்டில் வந்து அதர்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு வே இருக்குது. ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட், அதாவது ரூட்ஸ் வந்து த பவர் ஆஃப் 2 2ஓட பவரில் இருக்குது. ஓகே, ஸோ செகண்டு 4 8 16 இது எப்படிலாம் போகும் 32 64 128 அப்படின்னு அது 2ஓட பவரில் இருக்குது. இதை என்ன சொல்கிற வரேன்னா 2 வந்து 2 பவர் 1ன்னு எழுதலாம், 4 2 பவர் 2ன்னு எழுதலாம், 8 வந்து 2 பவர் 3ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி 2ல் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஈஸியான வேலை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ 2 பவரில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ரூட் 4 வெறும் ரூட் இருக்குன்னா இங்கே வந்து 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல இங்கே 2 மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு டைம் வந்து நீங்கள் ஈக்குவல் டு வந்து லைக் அந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுவே இந்த இடத்துல 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். 4 வந்து நம்ம எப்படி எழுத முடியும் 2 பவர் 2ன்னு எழுத முடியும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா இந்த மேலே இருக்குல்ல 2 டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து ப்ரெஸ் பண்ணணும். லெட்ஸ் சே இந்த இடத்துல 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 16 நம்ம எப்படி எழுத முடியும் 2 பவர் 4ன்னு எழுத முடியும். அப்படின்னா ஒரு 16th ரூட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரூட் பட்டனை 4 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். இதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஒன்றுமே கொடுக்கலன்னா இந்த ரூட்டில் வந்து இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். 2 இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், 2 இருந்துச்சுன்னா பவர் 1 ஒரு டைம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். ஸோ 4 போட்டுட்டு இந்த ரூட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஆன்சர் வந்து 2. சிம்பிள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 4th ரூட் அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா 4th ரூட் இப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ரூட்டுக்கு முன்னாடி 4 நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4th ரூட் ஆஃப் 256. இந்த மாதிரி ஒரு சம்ம கொடுத்தா இந்த 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 2 பவர் 2ன்னு எழுதலாம். அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம். ஸோ 256 ஸ்கொயர் ரூட் 1 ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்னா ஆன்சர் வந்து 4. ஓகேவா? அதே மாதிரி 8th ரூட், 8th வந்து நம்ம எப்படி எழுதலாம் 2 பவர் 3. கரெக்டாக? 2 × 2 வந்து 4, 4 × 2 வந்து 8. ஸோ இது வந்து 2 பவர் 3 எழுதலாம். நம்ம ரூட் பட்டன் வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். ஓகேவா? கொடுத்துருக்கிறது வந்து 6 5 5 3 6. இதை வந்து நம்ம 3 வாட்டி ரூட் அமைக்க போகிறோம். கரெக்டாக? 6 5 5 3 6 1 2 3 அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 4. அதே மாதிரி 14th ரூட் இருக்குன்னா லைக் 16th ரூட் இருக்குன்னா 16 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 2 பவர் 4ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்படின்னா ரூட் பட்டனை வந்து நம்ம 4 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம். இதோடைய கேள்வி வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 4294 967 296. ஸோ இது வந்து 16th ரூட் கேட்டிருக்காங்க. 16th ரூட் வேணால் நம்ம 2 பவர் 4ன்னு எழுதலாம். அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 3 4 அப்படின்னா இதோடைய ஆன்சரும் வந்து 4. ஓகேவா? ஸோ ஒரு ரூட் பேஸ் சம்மில் இந்த செகண்ட் ரூட்டு 4th ரூட்டு 8th ரூட்டு 16th ரூட்டு 32 164 128 அப்படின்னு இந்த 2 பவரில் இருக்குல்ல, இந்த மாதிரி சம்மை நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ணோம். அதாவது
இந்த கொடுத்துருக்க நம்பரை இந்த 8th ரூட்டோ 16th ரூட்டோ அதை வந்து 2 பவர் அந்த நம்பரில் எழுதுகிறோம். இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4 அப்படின்ட்டு நம்ம எழுதிட்டு இந்த பவரில் இருக்க நம்பரில் அத்தனை டைம்ஸ் வந்து நம்ம வந்து ரூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அதர்ஸ் பார்க்க போகலாம். அதாவது அதர்ஸ்னால் இங்கே வந்து எந்த நம்பர் வேணால் இருக்கலாம் அதர் தேன் இந்த 2, 4, 8, 16 அந்த இது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3 இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 5 இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10.3 இல்லைனா 0.05 இந்த மாதிரி என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். ஓகேவா? அதர் தென் 2, 4, 8, 16, 32 இதான் வந்து மெத்தட் 2. மெத்தட் 1 வந்து சிம்பிள். அதாவது கொடுத்துருக்க நம்பரை 2 பவரில் நம்ம எழுதிட்டு அங்கே மேலே என்ன இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து ப்ரெஸ் பண்ணோம். வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு மெத்தட் 2ல் இந்த மாதிரி 2, 4, 8 அந்த மாதிரி ரூட் இல்லாமல் எனி நம்பர் அதர் நம்பர் 5 இருக்கலாம், 3 இருக்கலாம், 10.3 இருக்கலாம், 0.05 இருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வந்து சால்வ் பண்ணுறது? இது வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஸோ அதர் ரூட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், 3, 5, 6 ஈவன் டெசிமல்ஸாக கூட இருக்கலாம், 0.05, 0.01 அந்த மாதிரி என்ன நம்பராக வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 6 ஸ்டெப் அப்ரோச் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னது 6 ஸ்டெப் அப்ரோச்? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். லைக் மெமரியில் வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எழுதணும். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 5th ரூட் ஆஃப் 3125. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பர் எழுதுகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த நம்பர் எழுதுகிறோம் 3125. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல அந்த பட்டனை எல்லாத்துக்கும் இங்கே 5 இருந்தாலோ 10 இருந்தாலோ 10.1 இருந்தாலோ 2.1 இருந்தாலும் எந்த நம்பராக இருந்தாலும் யூ கோனா press the square root button for 12 times. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு யூ கோனா -1. அதுக்கப்புறம் யூ கோனா டிவைட் தட் நம்பர் பை n. இங்கே வந்து 5 இருக்குது கரெக்டாக, ஸோ அதனால் டிவைட் தட் பை 5. இங்கே வந்து 10 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 5 டிவைடட் பை 10. இங்கே வந்து 3.3 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 3.3 அந்த மாதிரி இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணோம். ஓகே, டிவைட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் ஆல்ரெடி மைனஸ் பண்ண ஒன்றை இப்போ ஆட் பண்ண போகிறேன், +1. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பட்டன் அமைக்கிட்டு இந்த பட்டன் அமைக்கிட்டு ஈக்குவல் டு பட்டன் 12 டைம்ஸ் வந்து அமுக்கணும். ரெண்டுத்தையும் 12 டைம்ஸ் வந்து அமுக்கணும். ஓகே, ஸோ இன்ட்டு ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படின்னா 5.006 வருது. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 5 வருது. நம்ம போட்டிருக்கேன் ஆன்சர் வந்து ரைட். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து இந்த 2 உடைய பவரில் இருக்க மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 2, 4, 8, 16, 32, 64, 128 அந்த சீரீஸில் நம்பர் வந்துச்சுன்னா, அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் இந்த ரூட்டில் இங்கே ஒரு நம்பர் வரும்ல, இந்த நம்பர் வந்து இந்த மாதிரி 2 உடைய பவரில் இருக்க நம்பர் வந்துச்சுன்னா ஒரு மெத்தடில் போட வேண்டும். ஓகேவா? ஈஸி. இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த 2 உடைய பவரில் இருக்க நம்பராக அது வந்து 2 பவரில் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 32 வந்து 2 பவர் 5 அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா அந்த நம்பரை 5 டைம்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் சிம்பிள், கரெக்டாக? செகண்ட் மெத்தட் என்னென்னா, இந்த ஸ்கொயருக்கு முன்னாடி வந்து ஸ்கொயர் அந்த நம்பர் கொடுப்பாங்களே 8th ரூட்டு 10th ரூட்டு 12th ரூட் அது மாதிரி அந்த நம்பர் வந்து இந்த நம்பர் தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் ஈவன் இன்க்ளூடிங் டெசிமல் வந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம். அதாவது 6 ஸ்டெப் அப்ரோச் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த 6 ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை எழுதிட்டு இந்த ஸ்கொயர் ரூட் பட்டன் இருக்குல்ல இதை வந்து 12 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. எத்தனை வாட்டி? 12 டைம்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் யோகானா -1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொடுத்துருக்க இந்த நம்பர் இருக்குல்ல அதால் மல்டிப்ளை பண்ணணும். டிவைட் பண்ணணும். டிவைட் பை த ரூட் நம்பர். அதுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி மைனஸ் பண்ணதை ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பட்டன் ஈக்குவல் டு பட்டனை வந்து 12 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. அண்ட் தென் யூ வில் கெட் த ஆன்சர். அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதர் ரூட்ஸ் அதர் தான் இந்த 2, 4, 8, 16, 132 அந்த ரேஞ்சில் வருதுல்ல 64, 128 அது தவிர வேறு எந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த 6 ஸ்டெப் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் இதை பேஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணலாம்.
கீழே வந்து நான் மொத்தமாக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இது வரைக்கும் நம்ம 4 டைப் படிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த 4 டைப்புக்கும் சேர்த்து மொத்தமாக ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் குயிக்காக நம்ம ரிவைஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பிஃபோர் வி சால்வ் திஸ் அல்டிமேட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 4 டைப்பு. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம M1 M ப்ளஸ் M மைனஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. அதாவது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிவிட்டு அதோடைய வர ஆன்சரை வந்து M ப்ளஸ் M மைனஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். வர அந்த பர்டிகுலர் பார்ட்டுடைய ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்துச்சுன்னா M ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணுவோம். அது பர்டிகுலர் பார்ட்டுடைய ஆன்சர் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா M மைனஸ்னு அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகிக்கிட்டே போகும். அண்ட் ஸ்டோர் ஆன ஃபிகரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணுவோம். MRC அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனண்ட், அதாவது ஒரு நம்பருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா அதான் வந்து எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணால் அந்த நம்பரை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பட்டன் அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பவர் இருக்குல்ல, இந்த பவரில் இருக்க அந்த நம்பரை விட ஒரு நம்பர் கம்மியாக வந்து நம்ம ஈக்குவல் டு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 பவர் 10 இருக்குன்னா அதை வந்து ஈக்குவல் டு பட்டனை 9 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பவரில் இருக்குது. இது பேஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட், அதாவது ஒரு நம்பருக்கு மேலே பவர் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம். இதை வந்து இன்னொரு விதமாகவும் எழுதலாம். அதாவது 1 டிவைடட் பை 5 பவர் 10 அப்படின்ட்டு எழுதலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க இந்த 5 பவர் 10 எப்படி நம்ம கால்குலேட் பண்ண தெரியும். ஸோ 5 மல்டிப்ளை ஈக்குவல் டு பட்டனை வந்து 9 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் வந்து கிடச்சிரும். இந்த வந்த ஆன்சரை மேலே கொண்டு போகிறதுக்கு டிவைடட் பை பட்டன் அதுக்கடுத்து ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னா டேரெக்டாக இப்போ 1 டிவைடட் பை 5 பவர் 10 இருக்குன்னா டேரெக்டாக கால்குலேட்டரில் 1 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு பட்டனை 10 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ண சொன்னோம். ஸோ நார்மலாக நம்ம மேலே இருக்கிற அந்த நம்பரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா 9 டைம்ஸ் வந்து ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதுவே அந்த பவர் வந்து கீழே போயிடுச்சுன்னா 1 டிவைடட் பை அந்த மாதிரி ரெசிப்ரோக்கலில் இருக்கலாம். அதில் மேலே இருக்கிற அந்த பவரில் இருக்க நம்பர் ஆஃப் அந்த நம்பர் இருக்கலாம் அத்தனை டைம்ஸ் வந்து ஈக்குவல் டு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து செகண்ட் அந்த டைப் 3லேயே வந்து செகண்ட் மெத்தட். அதுக்கடுத்தது டைப் 4ல் வந்து ரூட்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ரூட் இருந்தால், அதாவது ஒரு கொஸ்டினில் இந்த மாதிரி ரூட் போட்டுருந்துச்சுன்னா எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த ரூட்லேயே வந்து 2 டைப்பாக பிரிஞ்சு இந்த ரூட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து சப்போஸ் 2 உடைய பவரில் இருந்துச்சுன்னா 2, 4, 8, 16, 32 அந்த மாதிரி 2 உடைய பவரில் எழுத முடிகிற நம்பராக இருந்துச்சுன்னா ஒரு விதமாக நம்ம சம் சால்வ் பண்ணோம். இன்னொன்று அதர் நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு விதமாக 6 ஸ்டெப் மெத்தட் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ மெத்தட் ஒன்றில் அதாவது 2 பவரில் வந்து நம்மளை எழுத முடிஞ்சால், ஃபார் எக்ஸாம்பிள் 32 வந்து 2 பவர் 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டாக? இப்படி வந்துச்சுன்னா இந்த 5 இருக்குல்ல அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கொயர் ரூட் பவர் அந்த பட்டனை வந்து 5 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து 2 பவர் 64 வந்து 2 பவர் 6 அப்படி எழுதலாம். அப்படின்னா 64th ரூட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரூட்டை வந்து நீங்கள் 6 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் என்ன சொன்னாங்கன்னா அந்த 2 உடைய பவரில் இருக்க நம்பர் இல்லாமல் வேறு எந்த நம்பர் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5 டெசிமல்ஸ் அப்படி எந்த நம்பரில் வந்தாலும் அதுக்கு வந்து நம்ம ஒரு 6 ஸ்டெப் அப்ரோச் ஃபாலோ பண்ணும். என்னது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் பட்டனை 12 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கடுத்தது -1 பண்ணணும். அதுக்கடுத்து கொடுத்துருக்க நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதாவது இந்த 5 இருக்குன்னா அந்த ரூட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். இதுவே 5 இருந்தால் 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இல்லை இங்கே வந்து 0.3 இருக்குன்னா 0.3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்தது நம்ம ஆல்ரெடி லெஸ் பண்ண 1 வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கடுத்தது மல்டிப்ளை அண்ட் ஈக்குவல் டு பட்டனை 12 டைம்ஸ் ரெண்டுத்தையும் வந்து 12 டைம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதான் வந்து நம்ம பார்த்துருக்க 4 டைப் ஆஃப் அந்த கால்குலேட்டட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இது வந்து நம்மளுக்கு த்ரோ அவுட்டாக இந்த சாப்டர் ஃபுல்லாக, அதாவது இந்த பர்டிகுலர் பேப்பர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். பட் ஐ வுட் சே இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணேன். ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்ட மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பார்ட்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பார்ட்டோடைய ஆன்சர் சைன் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி M + M- யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 15 × 4 இது வந்து ப்ளஸில் இருக்கனால M+. அடுத்தது 72 டிவைடட் பை 9 இது வந்து மைனஸ் சைனில் இருக்கனால M-. அடுத்தது 18 + 5 இது வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அதனால் M+. ஸோ ஆன்சரை கண்டு வரணும்னா MRC அமுக்கணும். ஸோ அப்படின்னா 75 வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போட்டாச்சு.
பேப்பரை யூஸ் பண்ணாமல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 6 பவர் 3 அப்படின்னா 6 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் வந்து ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணும். வந்திருக்க ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்கனால எம் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 4 பவர் 2னா 4 இன் மல்டிப்ளை வித் அந்த ஈக்குவல் டு பட்டனை ஒரு டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். வந்திருக்க ஆன்சர் வந்து மைனஸ், அதனால் எம் மைனஸ். நெக்ஸ்ட்டு 5 பவர் 3னா 5 மல்டிப்ளை ஈக்குவல் டு பட்டன் வந்து 2 டைம்ஸ் 1 2 அண்ட் தென் வர ஆன்சர் வந்து ப்ளஸ், அதனால் எம் ப்ளஸ். அது வந்து அல்டிமேட்டாக ஓவரால் ஆன்சர் பார்க்கணுன்னா எம்ஆர்சி 325 வருது. 325. சி அகைன் பேப்பரை யூஸ் பண்ணல, கேல்குலேட்டர் வச்சு முடிச்சிட்டோம். தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஸோ தேர்ட் சம் வந்து அந்த ரெசிப்ரோக்கல் இல்லைனா நெகட்டிவ் எக்ஸ்பெனண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த 4 பவர் 4 வந்து கீழே இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் இந்த 4 பவர் 4 4 மைனஸ் 4, அதாவது நெகட்டிவ்லையும் எழுதலாம், இல்லைனா 1/4/4 அப்படின்னும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்மை நம்ம 2 மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். அதாவது மெத்தட் 1 மெத்தட் 2. உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெத்தட் 1னா நம்ம நார்மலாக இந்த 4/4 வந்து நார்மலாக எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அது மாதிரி கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மேலே கொண்டு போவோம். கரெக்டாக? ஸோ 4/4 வந்து 4 இன்ட்டு இது வந்து பவர் வந்து 4 இருக்கு, அதனால் 3 டைம்ஸ் வந்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணும். 1 2 3. இதை வந்து நான் மேலே கொண்டு போகிறோம். இது வேணால் கீழே இருக்குது, ரெசிப்ரோக்கலாக இருக்குது. இதை மேலே கொண்டு போனோன்னா டிவைடட் ஈக்குவல் டு போட்டால் போதும், மேலே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த பார்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணோம். 8 வந்து 2 டைம்ஸ் இன்ட்டு 8 இன்ட்டு 8. 5 வந்து 3 டைம்ஸ் இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. இப்போ ஆன்சர் வந்து 31.25. 31.25 ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? யா, பர்ஃபெக்ட். 31.25. இப்போ மெத்தட் 2ல் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். மெத்தட் 2னா நம்ம டேரெக்டாக கீழே போடாமல் இதை 1/4 பவர் 4 அப்படியே வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 1 டிவைடட் பை 4 எத்தனை வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும்? 4 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4. இதுக்கப்புறம் அப்படியே மல்டிப்ளை பண்ணோடு தான். 8 வந்து 2 டைம்ஸ் 1 2 5 வந்து 3 டைம்ஸ் இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. 31.25. ஸோ 2 மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து இந்த 16th ரூட். 16th வந்து நம்ம 2 பவரில் எழுதலாம். கரெக்டாக? ஸோ 16னா இப்போ எத்தனை 2ன்னு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். 2 இன்ட்டு 1 2 3 அப்படின்னா இது வந்து 2 பவர் 4ன்னு அர்த்தம். 16 வந்து நம்ம 2 பவர் 4ன்னு எழுதலாம். அப்படின்னா இதை வந்து இந்த ஆன்சர் கொண்டு வரணும்னா இந்த 43 0 46 721 நான் 16th ரூட் அப்படின்னா இந்த ரூட் பட்டனை வந்து நான் 4 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணும். ஸோ 4 3 0 4 6 7 2 7 2 1. ஸோ இதை வந்து நான் ரூட் பட்டன் எத்தனை வாட்டி 4 டைம்ஸ், ஏன்னா இது வந்து நான் 2 பவரில் எழுதுலாம். 16 வந்து 2 பவர் 4ன்னு எழுதலாம். அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து நான் ரூட் பட்டன் பண்ணணும். 1 2 3 4. அப்படின்னா ஆன்சர் வந்து 3. சிம்பிளாக தானே இருக்குது. அண்ட் இது வந்து செகண்ட் மெத்தட். இது மெத்தட் 1, இது மெத்தட் 2. மெத்தட் 2ல் என்னது, இந்த 2 பவர் அந்த நம்பரில் போட முடியாத நம்பர் வந்து அந்த ரூட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? தேர்டுன்றதை 2 பவரில் நம்ம எழுத முடியாது. அப்படின்னா இது வந்து மெத்தட் 2ல் சால்வ் பண்ணோம். அதாவது 6 ஸ்டெப் அப்ரோச்சில் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை டைப் பண்ணோம். 41.2. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் பட்டனை 12 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணும் 1ஆல். -1. அதுக்கப்புறம் இதை டிவைடட் பை இந்த ரூட் நம்பரை வச்சு டிவைட் பண்ணோம். தேர்ட் ரூட். கரெக்டாக? ஸோ டிவைடட் பை 3. அதுக்கப்புறம் ஆல்ரெடி மைனஸ் பண்ண அந்த 1 ப்ளஸ் பண்ணோம். +1. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு அண்ட் லைக் மல்டிப்ளை ஈக்குவல் டு பட்டனை 12 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம். மல்டிப்ளை ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து 3.455 வருது. லெட்ஸ் சி 5. 3.45 வந்து 45 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ரூட் வந்து 2ஆல் 2 பவரில் போடுற மாதிரி நம்பர் வந்தாலும் நம்மளால் ரூட் கண்டுபிடிக்க முடியும். இல்லை நார்மலாக
2 பவரில் இல்லாமல் ஏதாச்சும் நம்பர் இருந்தாலும் நம்மளால் அந்த ரூட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் 2 அட்வான்ஸ்டு சம்பளம் வரும். அதாவது பேசிக்காக ஒரு கேல்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டரில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து சாப்டர் 14. இது வந்து சாப்டர் 4ல் வந்து ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பேசிக் கற்றுக்கிட்டோம். இதை வச்சுட்டு நம்ம சம் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் நான் சில ஃபார்முலாஸ்லாம் எழுதுவேன். ஓகே, இதில் வந்து எப்படி மீன் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் டோன்ட் வரி. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம சாப்டர் 14 அப்போ படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை எப்படி சிம்பிளிஃபைடாக வெறும் கால்குலேட்டர் வச்சு மட்டும் நம்மளால் சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி எழுதுவீங்க. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு அடுத்து எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஃபிகரை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து 1 2 3 4 5 and then f of x வந்து 5 8 12 5 2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 16 36 20 10. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 5 + 8 + 12 + 5 + 2 32 வருது. f of x உடைய டோட்டல் வந்து 5 + 16 + 36 + 20 + 10 87 வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதோடைய மீன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு மீன் கேட்குறாங்கன்னா இதோடைய ஃபார்முலா வந்து சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வர டோட்டல் சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதோடைய டோட்டல் டிவைடட் பை இதோடைய டோட்டல். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எவ்வளோ வருது? 87 டிவைடட் பை 32 எவ்வளோ வருது? 87 டிவைடட் பை 32னா கிட்டத்தட்ட 2.718 வருது. ஆன்சர் செக் பண்ணால் யா. ஸோ இந்த மாதிரி சம்மை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஒரு டேபிளில் எழுதிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஃபிகரை டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொடுத்துருக்க கிவனுடைய டோட்டல் போட்டுட்டு நம்ம வந்து சம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இதை நம்ம m + m - நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளால் இந்த டேபிள் இல்லாமல் சம்மை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸை டோட்டல் பண்ணி போடுங்க. ஸோ 5 + 8 + 12 + 5 + 2. ஸோ டோட்டல் பண்ணால் 32 வருது. ஸோ இது வந்து ஒரு நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு m +ல் போட்டுக்கோங்க. ஸோ 1 × 5 வந்து ப்ளஸில் இருக்குது m+. அடுத்து 2 × 8 m+. அடுத்து 3 × 12 m+. So 4 × 5 m+. 5 × 2 m+. ஸோ மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணால் MRC 87 நம்ம இதோடைய எக்ஸோடைய டோட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோடைய டோட்டல் ஆல்ரெடி தெரியும். ஸோ 87 டிவைடட் பை 32 2.71875. ஸோ அதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ ஒரு டேபிள் போட்டு தான் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு அப்படி இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த m+ வந்து தெரிஞ்சிச்சுன்னா வித்தின் ஒரு 15-20 செகண்ட்ஸில் போட்டிருப்போமா? 15-20 செகண்ட்ஸ் போதும் ஒரு மீன் சம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் டேபிள் போட்டு அப்படின்னு எழுதணும்லாம் அவசியம் இல்லை. பிகாஸ் இது வந்து அக்கௌண்ட்ஸ் பேப்பர் கிடையாது. நீங்கள் எழுதுனதுக்குலாம் மார்க் போகிறது. நீங்கள் ஷேடு தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க்கிங் பண்ணீங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம பேசிக் ஃபார்முலாவை படிச்சுட்டு சாப்டர் 14ல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ பேசிக் அந்த கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ் வந்து இட்ஸ் கோனா ஹெல்ப் யூ த்ரோ அவுட் த பேப்பர் 4. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு ஃபைனல் கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு இந்த கேல்குலேஷன் ட்ரிக்ஸை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு கேல்குலேஷன் ட்ரிக்ஸை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் ஆன்யூட்டி ஃபார் 15 years at 4.5% per annum compound interest? ஸோ இதுக்கு ஆன ஃபார்முலா வந்து நான் சொல்கிறேன். அது வந்து அந்த ஃபார்முலாவை நம்ம சாப்டர் 4 போகிறப்போ கற்றுக்கலாம். பட் இதில் இருக்க கேல்குலேஷன் பார்ட்டை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கொஸ்டினை நான் 2 டைப்பில் போகிறேன். அதாவது இதில் வந்து ஆன்யூட்டி ஃபேக்டர்னு போட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் சிம்பிளாக ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் அமௌண்ட் ₹3,000 அதாவது 15 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள இந்த 3,000 ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ
at 4.5% அப்படின்னு ஒரு சம் சால்வ் பண்ணலாம். இன்னொன்று கொடுத்துருக்க சம் ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா இன்னும் இந்த ஆன்யூட்டிங்கிறத சாப்டர் 4ல் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கான கேல்குலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இந்த 3000ன்றது ஒரு ஃபியூச்சர் வேல்யூனா அது எப்படி நான் ப்ரெசென்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா ஃபியூச்சர் வேல்யூ மல்டிப்ளை வித் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று பிடிப்போம். இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் எப்படின்னா 1 டிவைடட் பை 1 + r இதை வந்து 1.045 பவர் 15 போடலாம். இதான் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். இதை எப்படி போட்டேன்? இந்த 4.5% தான் 1.045 அண்ட் 15 இயர்ஸை தான் இங்கே 15 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சம்மையாக சால்வ் பண்ணுறோம். இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக இந்த டைப் 3ல் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் வந்து மெத்தட் 2ல் வந்து கொஸ்டினை சால்வ் பண்ணுறேன். நீங்கள் மெத்தட் 1ல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். 1 டிவைடட் பை 1.045 இதான் வந்து போட்டாச்சு. ஓகே, அதுக்கடுத்து ஈக்குவல் டு பட்டன் எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்? 15 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். ஏன்னா இந்த மெத்தட் 2 கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இதான் வந்து அதோடைய ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். இதை 3000 மல்டிப்ளை பண்ணால் இதான் வந்து ஆன்சர் 1550. ஓகேவா? பட் கொடுத்துருக்க கொஸ்டின் இது கிடையாது. இது வந்து நான் பில்ட் பண்ண கொஸ்டின். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் அதே தான் 3000 வந்து ஆன்யூட்டி ஃபேக்டர். பட் கொடுத்துருக்கிறது ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் இல்லை, ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர். ஸோ அதே இதை எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா கிராண்ட் டோட்டல் அப்படின்ற ஜிடியை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 1 டிவைடட் பை 3 பவர் லைக் 1 டிவைடட் பை 1.09 பவர் 3 இது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர்னா நான் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இதே வந்து என்ன பண்ணுவேன் 1 டிவைடட் பை 1.03 அப்படின்னு போட்டு மேலே 3 டைம்ஸ் 3 இருக்கா, அதனால 3 டைம்ஸ் வந்து நான் டிவைட் பண்ணுவேன். 1 2 3 அண்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் எவ்வளோ? 0.772. சிம்பிள். ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படின்னா இந்த 1.09 இருக்குல்ல, அப்படின்னா இது 3 டைம்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணோம். 1 டிவைடட் பை 1.09 3 டைம்ஸ் வந்து நான் ஈக்குவல் டு பண்ணோம். 1 2 3 அந்த ஒவ்வொரு வாட்டி ஈக்குவல் பண்ணல அதோடைய டோட்டலையும் நான் போடுறேன். கிராண்ட் டோட்டல் ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படின்னா என்னது? 1.353. ஸோ இதான் வந்து ப்ரெசென்ட் வேல்யூக்கும் ஆன்யூட்டி ஃபேக்டருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட். ப்ரெசென்ட் வேல்யூனா என்ன? ஜஸ்ட் நீங்கள் ஒரு நம்பரை போட்டுட்டு அதுக்கு பவரில் எத்தனை இருக்கோ அத்தனை வாட்டி ஈக்குவல் டு மட்டும் கொடுத்தா போதும். அதான் வந்து ப்ரெசென்ட் வேல்யூ. ஆன்யூட்டி ஃபேக்டர்னா என்ன பண்ணும்? ஈக்குவல் டு அதாவது 3 டைம்ஸ்னால் 3 டைம்ஸ் வந்து ஈக்குவல் கொடுக்கணும். ஃபைனலாக ஜிடி பட்டனை அமுக்கணும். இதுக்கு பின்னாடியில் இருக்க லாஜிக் எல்லாத்தையும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சாப்டர் நம்பர் 4ல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர்னா என்ன, ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படின்னா என்னன்ட்டு. பட் இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர்னா வெறும் ஈக்குவல் டு போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆன்யூட்டி ஃபேக்டர்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஜிடியும் கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து 3000 அண்ட் ஆன்யூட்டி ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்யூட்டி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3000 இன்ட்டு ஆன்யூட்டி என்ன சொல்லியிருக்காங்க? 15 இயர்ஸ் தான் ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர். 15 இயர்ஸ் 4.5%. ஸோ அப்படின்னா இதை வந்து எப்படி 1 டிவைடட் பை 1.045 பவர் 15 பட் ஜிடி பட்டன் நம்ம யூஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ 1 டிவைடட் பை 1.045 எத்தனை வாட்டி? 15 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 டைம் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஜிடி பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ஜிடி அப்படின்னா என்ன எவ்வளோ வருது? 3000. ஆன்யூட்டி ஃபேக்டர் வந்து 10.7395. ஸோ இதை வந்து அப்படியே நான் அந்த 3000 மல்டிப்ளை பண்ணால் 32,218. சிம்பிள். ஸோ ஒரு கேல்குலேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி இவ்வளோலாம் நீங்கள் எழுதவே தேவையில்லை. டேரெக்டாக கேல்குலேட்டர் இதெல்லாம் போட்டுக்கலாம். கரெக்டாக? உங்களுக்கு ஜஸ்ட் ஆன்யூட்டி ஃபேக்டர்னா இந்த ஜிடி ப்ரெஸ் பண்ணணுன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ நம்ம ஒரு 4 டைப்பான பேசிக் ட்ரிக்ஸை வந்து கேல்குலேட்டரில் எப்படி போகிறதுன்னு கற்றுக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி 2 அட்வான்ஸ்டு சம் சால்வ் பண்ணோம். அதுக்கடுத்தது மற்ற சிம்பிள் சம்மையும் சால்வ் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பிடிஎஃபை வந்து நான் கீழே வந்து அந்த உங்களுடைய கிளாஸ்லேயே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃபை பார்த்துட்டு
நோ லைக் ஒரு லைக் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேப்பரில் எழுதுறதுக்கு லெஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5% வந்து நீங்கள் பேப்பரில் எழுதுனா போதும். மீதி 95% வந்து உங்கள் கை வந்து கால்குலேட்டரில் தான் இருக்கணும். உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி உங்களுடைய ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த லெக்சரை பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு கொடுத்துருக்க எல்லா ப்ராக்டிஸ் சம்மையும் உங்களால் ஆன்சர் எல்லாமே கரெக்டு, நான் போட்டு செக் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சர் எல்லாமே கரெக்டு. ஸோ கொடுத்துருக்க எல்லா ப்ராக்டிஸ் கொஸ்டினும் கேல்குலேட்டரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேப்பரை பெருசாக யூஸ் பண்ணாமல் போட்டு பாருங்கள். உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுதுன்னு பாருங்கள். பிகாஸ் இட்ஸ் கோனா ஹெல்ப் த்ரோ அவுட் த பேப்பர் நம்பர். பேப்பர் நம்பர் 3 கரெக்டாக, பேப்பர் நம்பர் 4 சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பேப்பர் நம்பர் 3. ஸோ பேப்பர் நம்பர் 3க்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது. யா, ஸோ உங்களை நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய், டேக் கேர்.